வெல்கம் டு ஃபுட் சேனல். இப்போ நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா ஃப்ரெஷ் கொத்தமல்லி தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, ஒரு 10 மிளகா. கூடவே வெந்தயம், ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக இருந்தால் போட்டு பொரிச்சிடுங்க, நட்டி இருக்கட்டும். இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துருங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, ரெண்டு கட்டு கொத்தமல்லி போட்டிருக்கோம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். புளி போட்டிருக்கோம். இதை போட்டு அரைக்கணும். இப்போ கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, பெருங்காயம், வெந்தயம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், விழுதாக அரைச்சிருக்கோம். இப்போ தாளிச்சிடலாம் வாங்க. கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கொத்தமல்லி பேஸ்ட்டு அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டா இப்போது தொக்கு ரெடி ஆகிடுது. இதை நம்ம சாதத்தோட, தோசையோட இதை தொட்டு சாப்பிட்லாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க, போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுது.